மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோய் குறைவதற்கு எந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம்? இல்ல உணவு மாதிரியா, இல்ல இந்த ஜூஸ் குடிச்சா நல்லதா, உணவில் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா நல்லதா, இந்த மாதிரி மூலிகைகள் சாப்பிடலாமா? நிறைய வழிமுறைகள் இருக்கு. ரொம்ப எளிமையான முறையில சர்க்கரை அளவை நம்ம குறைக்க முடியும். இந்த மாதிரி இருக்கும்பொழுது அது மருந்துகளாக இருக்கட்டும், இல்ல ஏற்கனவே எனக்கு 10 வருடங்களுக்கு மேல 15 வருடங்களுக்கு மேல சுகர் இருக்கு, இது எல்லாமே நம்ம சரி செய்யணும்னா எப்படி பண்ணலாம்? உணவில் சின்ன சின்ன மாற்றங்கள் அது எல்லாமே செய்தாலே உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு உடல்ல நிறைய பாதிப்புகள் இருக்கும். ஸ்டாமினா குறைவா இருக்கிறது, நரம்புகள் தசைகள் தளர்வு ஏற்படுறது, இது எல்லாமே இருக்கும். ஒரு சோர்வு, உடல் சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா என்னதான் மெடிசன் எடுத்தாலும் இன்சுலின் போட்டாலும் சுகர் லெவல் குறையல அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் தினந்தோறும் இந்த ஒரு ஜூஸ் ஒரு 100 ml அளவுக்கு குடிக்கும்போது நல்ல பலன் தருது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொதுவாகவே சர்க்கரை நோய் இருக்கிறவங்க எந்த சுவை அதிகமாக எடுக்கணும் நமக்கே தெரியும் இல்லைங்களா? கசப்பு, அதனோட சேர்ந்து பார்த்தோம்னா துவர்ப்பு, இந்த 2 சுவைகளும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைத்து கழிவுகளை வெளியேற்றவும் குடல் பகுதியை சுத்தமாக வைத்துக் கொள்ளவும் இந்த ஜூஸ் நமக்கு பயன்படுது. ஜூஸ் அப்படின்னா சாறு, அது பழங்களாகவோ கீரையாகவோ இல்ல வெஜிடபிள்ஸா இருக்கலாம், மூலிகையா இருக்கலாம். இதுல இருந்து எடுக்கக்கூடிய சாறு மட்டும் நம்ம அருந்துவதுதான் ஜூஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு ஜூஸ் வகையை பத்தி, அதுவும் சுகர் லெவலை நல்லாவே குறைக்கக்கூடிய ஜூஸ் வகையை பத்தி பார்க்கலாம். இதற்கு என்ன மூலிகைகள் தேவை அப்படின்னா முடக்கருத்தான். முடக்கருத்தான் நல்ல கசப்பு சுவை இருக்கக்கூடியது. பேர்ல இருக்கிற மாதிரி வாதத்தை நமக்கு குறைக்கக்கூடியது. வாதத்தினால் வரக்கூடிய சர்க்கரை நோயையும் இது கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம முடக்கருத்தான் கீரையை நிறைய உணவுல சேர்த்துக்கிட்டே வரும்பொழுது உடல்ல இருக்கக்கூடிய வாதம் குறையும், வாதத்தினால் வரக்கூடிய சர்க்கரை நோயும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சரி, இதற்கு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முடக்கருத்தான் கீரை நமக்கு தேவைப்படுது. அடுத்தது பார்த்தோம்னா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி நம்ம சேர்த்துக்கணும். மஞ்சள் நமக்கு சொல்லவே வேணாம். நம்ம உடல்ல எந்த வகையான வலிகளாக இருந்தாலும், உடல் பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு மஞ்சள் நமக்கு பயன்படுது. இந்த மஞ்சளை நம்ம தொடர்ந்து உணவுல சேர்த்துக்கும் போது உடல்ல நிறைய மாற்றங்கள் உருவாக ஆரம்பிக்குது. சரி, அப்படி இருக்கும்போது சுகர்னால ஏற்படக்கூடிய மசில் டேமேஜ், நர்வ்ஸ் டேமேஜ், உடலோட சோர்வு, டயர்ட்னஸ், இது எல்லாமே சரி செய்யறதுக்கு நமக்கு மஞ்சளும் பயன்படுது. முடக்கருத்தான், மஞ்சள், ரொம்ப சிம்பிள் இல்லையா? இதனோட வேறு என்ன சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெல்லிக்காய், ஒரு முழு நெல்லிக்காயை சேர்த்துக்கணும். பொதுவாகவே சுகர் இருக்கிறவங்க காலையில ஒண்ணு பாவக்காய் ஜூஸ் குடிப்பாங்க, இல்லைன்னா நெல்லிக்காய் ஜூஸ் பயன்படுத்துவாங்க. இதனோட சேர்த்து நம்ம முடக்கருத்தான் கீரை, மஞ்சள் சேர்த்து சாப்பிடும்போது அதிகமான பலன் நமக்கு கிடைக்குது. ரொம்ப சிம்பிளா இந்த ஜூஸை நம்ம குடிக்கலாம். ஒன்று முடக்கருத்தான், மஞ்சள் பொடி, நெல்லிக்காய். நெல்லிக்காய்க்குள்ள இருக்கக்கூடிய கொட்டையை எடுத்துட்டு ஒரு முழு நெல்லிக்காய் சேர்த்து நல்லா அரைச்சிடணும். அரைச்சி வடிகட்டி இதை நம்ம குடிக்கணும். இந்த ஜூஸோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நெல்லிக்காயோட இனிப்பு, துவர்ப்பு, புளிப்பு மூன்றும் சேர்ந்து முடக்கருத்தானோட கசப்பும் நமக்கு சேர்ந்திருக்கும். நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட். 5 வகையான சுவைகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் நெல்லி வற்றல், நெல்லிக்காய் பொடி, இது எல்லாமே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியது. அப்படி பார்க்கும்போது நமக்கு நெல்லிக்காய் இல்லைனாலும் முடக்கருத்தான் கீரையை மட்டும் எடுத்துட்டு அதுல அரை ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி, அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா அரைச்சு ஃபில்டர் பண்ணி குடிக்கும் பொழுது நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் உருவாக ஆரம்பிக்கும். நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைப்பதற்கு நமக்கு இந்த ஜூஸ் பயன்படுது. சுகர் லெவல் எனக்கு 350, 400 இதை தாண்டி போய்கிட்டே இருக்குங்க, குறையவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தாராளமாக இந்த ஜூஸ் குடிக்கலாம். இந்த ஜூஸ் வேற எதற்கெல்லாம் குடிக்கலாம்னா மூட்டு வலிக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. முடக்கருத்தான் கீரை அப்படின்னு சொல்லும் பொழுதே மூட்டு வலியை குணப்படுத்தக்கூடியது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ மூட்டு வலி இருந்தாலும் இந்த ஜூஸ் குடிக்கலாம். நமக்கு ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கும் இந்த ஜூஸ் குடிக்கலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா பொதுவாக
நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி கொலஸ்ட்ரால் லெவல் குறைவதற்கு, முக்கியமாக ஒரு சிலருக்கு ஹேர் ஃபால் இருக்கும். லிவர் ப்ராப்ளம் இருந்தாலே ஹேர் ஃபால் இருக்கும். அதை சரி செய்யறதுக்கு நமக்கு இது பயன்படுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஜூஸை 100 ml அளவுக்கு 30 நாட்கள் குடிக்கும் போதே சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறையும். இதனோட ஏற்கனவே நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய சிகிச்சை முறைகள், மருந்துகள் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். சரி, இதனோட சேர்த்து வேறு என்ன மருந்துகள் எடுக்கலாம்? எனக்கு இந்த ஜூஸ் ரெடி பண்ண முடியல, இதனுடைய பலன் வேறு ஏதாவது மருந்துகள்லயோ மூலிகைகளையோ இருக்கா அப்படின்னா நிச்சயம் இருக்கு. சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகள் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரோட உடல் வாகு ஏற்றபடி நம்ம இத சிகிச்சை எடுத்துக்கலாம். சரி, உடல் வாகு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உடல் பருத்து இருந்தாலோ இல்ல சர்க்கரை நோயால் உடல் மெலிஞ்சுக்கிட்டே போதுனாலும் நம்ம இந்த மருந்தை பயன்படுத்திக்கலாம். இதுதான் முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய மகாவில்வாதி கற்பம் அப்படின்னு சொல்ற மருந்து. இது பேர்ல இருக்கிற மாதிரி வில்வ மரத்தோட பட்டை முக்கியமாக இதுல சேருது. இதனோட சில மூலிகைகள் சேர்த்து தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து வகைதான் மகாவில்வாதி கற்பம் அப்படின்னு சொல்றோம். இந்த மகாவில்வாதி கற்பம் நம்ம தொடர்ந்து பயன்படுத்தணும். காலை இரவு 2 வேளையும் வெந்நீர்ல கலந்து நம்ம குடிக்கும் போது நம்ம உடல்ல ஆற்றல் அதிகமாகுது. உடல்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா வில்வம், அதனோட மரப்பட்டை, வில்வ மரப்பட்டை ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்கும். மாவிலங்கு மரப்பட்டை இருக்கு, ஆவாரம் பூ, சிறு நாகப்பூ, இது எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த மூலிகை மருந்து. இந்த கற்ப மருந்து இதையுமே உணவுக்கு முன் காலை இரவு 2 வேளையும் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ சுகர் லெவல் நமக்கு குறைஞ்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாடியில ஒரு ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டாமினா அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும். ஸோ உடல்ல அதிகமான சத்துக்கள் நமக்கு உருவாக ஆரம்பிக்குது. ஸோ சர்க்கரை நோய் இருந்தா எளிமையாக அதை கையாளுவது எப்படி? ரொம்ப வருடங்களாக இந்த பிரச்சனை இருந்ததுன்னா இந்த ஜூஸ் தினம்தோறும் பருகலாம். நான் சொன்ன இந்த மகாவில்வாதி கற்பமும் ஒரு சிறந்த மருந்து. இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.